श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। பதஞ்சலி முனிவர் அருளிய பதஞ்சலி யோக சூத்திரம் இன்னிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சூத்திரங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முகவுரையாக சில கருத்துக்கள் நம்ம பார்க்கலாம். இப்போது தத்துவம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த தத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். தத்து கூட்டல் துவம் அப்படின்னு பிரிக்கிறோம். தத்துவம் இஸ் ஈக்குவல் டு தத்து கூட்டல் துவம். தத் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம். தத் அப்படின்னா அது. துவம் அப்படின்னா ஆதாரம் அல்லது சொரூபம் அப்படின்னு சொல்லலாம். தத்து அப்படின்னா அது, துவம் அப்படின்னா சொரூபம் அல்லது ஆதாரம் அப்படின்னு சொல்கிறோம். எதனுடைய சொரூபம்? இப்போ தத்து அப்படிங்கிறது அதுன்னு சொன்னோம் இல்லையா? அதுனா எது அப்படின்னா, எதை நம்ம விசாரத்துக்கு எடுத்திருக்கோமோ அது. இப்போ பானையை நம்ம விசாரத்துக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா, எல்லா பானைகளுடைய தத்துவமானது களிமண். அதே மாதிரி நகைகளை நம்ம விசாரத்துக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா, எல்லா நகைகளுடைய தத்துவமானது தங்கம். கடலுடைய தத்துவம் என்னது? நீர். அப்போது தத்துவம் அப்படிங்கிற வார்த்தையில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய தத் அப்படிங்கிறது அது, துவம் அப்படின்னா ஆதாரம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போது தத்துவம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். தத்துவம் அப்படிங்கிற பேரில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ இந்த சப்ஜெக்டுக்குள்ள எதனுடைய தத்துவமானது பேசப்படுகிறது? தத்துவங்கிற சப்ஜெக்டுக்குள்ள எதனுடைய தத்துவமானது பேசப்படுகிறது அப்படின்னா, அதுக்கான பதில் சர்வம் அப்படின்னு சொல்கிறோம். சர்வம். சர்வம் அப்படின்னா அனைத்தும் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த எல்லாம்ங்கிற வார்த்தையில் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. என்னென்னா, இப்போ இங்கே இருக்கிற எல்லாம் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னால் அது இங்கே இருக்கிறவங்களை மட்டும்தான் குறிக்கும். இங்கே இருக்கிறவங்களை தாண்டி வெளியே இருக்கிறவங்க, இந்த இடத்துலையே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயோ செகண்ட் ஃப்ளோர்லேயோ யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் குறிக்காது. அப்போ இந்த எல்லாம்ங்கிறதுல குறிப்பிட்ட சில இது மட்டும்தான் அடங்குது. ஆனால் இந்த சர்வம்ங்கிறது அந்த மாதிரி கிடையாது. ஒரு தூசு கூட நம்ம மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையுமே அதில் சேர்த்திடுறோம். அப்போ இதை நம்ம இப்படியே எடுத்து விசாரம் பண்ண முடியாது. அப்போ நம்ம விசாரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சர்வம் அப்படிங்கிறத பிரிக்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சர்வம் அப்படிங்கிறத மூணாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று அகம். அகம்னா நான் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது ஜகத். ஜகத் அப்படின்னா உலகம். அடுத்தது மூணாவது ஈஸ்வரன். ஈஸ்வரன்னா கடவுள். அப்போது நான், உலகம், கடவுள். இது சர்வம் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளே பார்க்குறோம். நம்ம பார்க்கும்போதே தெரியுது. நான் இருக்கேன், அப்புறம் உலகம் இருக்குது. ஒருவேளை இந்த உலகத்துக்கு ஆதாரமாக ஒன்று இருந்து அது கடவுளாக இருந்தா, கடவுள் உண்டா இல்லையாங்கிற விசாரம் இப்போ நம்ம பண்ணல. ஆதாரம், இந்த ஜகத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒன்று கடவுளாக இருந்தால் அதையும் நம்ம சர்வங்கிறதுக்குள்ள அடக்கிறோம். அப்போ இந்த மூன்றினுடைய விசாரமானது நம்ம செய்யணும். இந்த தத்துவங்கிற சப்ஜெக்டுக்குள்ள ஃபஸ்ட்டு இந்த மூன்று விஷயங்கள் விசாரம் செய்யப்படும். சரி, இப்போ இந்த மூணுல நான், உலகம், கடவுள், இதில் உலகம்ங்கிறது கூட விட்டுடலாம். அதை பற்றி விசாரம் செய்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா எனக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் தெரியாது. அதே மாதிரி கடவுள் உண்டா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இதை பற்றின தத்துவத்தை நம்ம ஆராய்ச்சி செய்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இந்த நான் அப்படிங்கிறது எனக்கு தெரியுமே. என்னை பற்றி எனக்கு என்ன தெரிய வேண்டியது இருக்குது? என்னை பற்றின ஆதாரத்தை நான் ஏன் விசாரம் செய்யணும்? இப்படி ஒரு கேள்வி நமக்கு வரலாம் இல்லையா? அப்போ இதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னை குறித்து நான் ஏன் விசாரம் செய்யணும்? என்னை பற்றிய தத்துவத்தை நான் ஏன் அறிய வேண்டும்? இதுதான் கேள்வி. இப்போ இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ நம்ம வாழ்க்கையில வந்து விதவிதமான அனுபவங்களை அனுபவிக்கிறோம். துன்பமான அனுபவங்களையும் அனுபவிக்கிறோம், இன்பமான அனுபவங்களையும் அனுபவிக்கிறோம். இதுல இன்பம் வந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னடா நான் டெய்லி சந்தோஷமாவே இருக்கேனே, இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடையாதா அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். துயரம் வந்தாதான் இது என்னால தாங்கிக்க முடியல, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அப்போ துயரத்தை வந்து நம்ம நீக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்ப துயரத்துக்கு எது காரணம்னு நினைக்கிறோம் அப்படின்னா, என்ன யாருமே ஏத்துக்கல, நான் சொல்றதை யாருமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க, என் மீது அன்பு செலுத்துறதுக்கு ஆளே இல்லை, இந்த மாதிரி வெளி சூழ்நிலைகளை சார்ந்து தனக்கு வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் நினைக்கிறாங்க. ஒன்று வெளியே இருக்கக்கூடிய ஆளுங்க, இவங்க என்னை ஏத்துக்கல, இவங்க என் மீது அன்பு செலுத்தலை, இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்றோம். இல்லைன்னா நம்ம இருக்கக்கூடிய இடம், இந்த இடம் எனக்கு பிரச்சனை, இது சரியில்லை, வாஸ்து சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி நம்ம வெளி சூழ்நிலைகளை மட்டுமே வந்து காரணமாக சொல்லிட்டு இருக்கோம். இப்போ எது வரைக்கும் நம்ம வந்து நம்முடைய துயரங்களுக்கு காரணம் வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலை, அப்புறம் நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், மற்றவங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ, அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதைத்தான் சரி செய்யணும்னு முயற்சி செய்வோம். நம்மளை நம்ம விட்டுருவோம், நம்மளை விட்டுட்டு மற்றதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். இப்போ இந்த தத்துவங்கிற சப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, நீ அனுபவிக்கக்கூடிய துயரங்களுக்கு காரணம் வந்து உன்னை மற்றவங்க ஏற்காததோ, உன் மீது மற்றவர்கள் அன்பு செலுத்தாததோ இதெல்லாம் கிடையாது. உன்னை நீயே ஏற்காதது, உன்னிடத்தில் நீயே அன்பு செலுத்தாதது தான் நீ அனுபவிக்கக்கூடிய துயரங்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுது. இப்போ என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் வந்துட்டு என் மீது நான் அன்பு செலுத்த முடியும். இப்போ என் மீது நான் அன்பு செலுத்தணும், என்னையே நான் ஏத்துக்கணும் அப்படின்னா நான் யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்? என்னை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும். நான் வெளி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா எப்படி என் மீது நான் அன்பு செலுத்த முடியும்? தெரிஞ்சதுனால தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், சுத்தி இருக்கிறவங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் எனக்கு கஷ்டமே. அப்போ என் மீது நான் அன்பு செலுத்த வேண்டும், என்னையே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நான் யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்? என்னை பத்தியா, உலகத்தை பத்தியா அப்படின்னா என்னை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் என்ற அந்த விஷயம், அது குறித்து நம்ம விசாரம் செய்ய வேண்டியது வந்து அவசியமாக ஆகுது. இப்போ என் மீது நான் அன்பு செலுத்தணும், என் மீது அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்ப செலுத்தாதது தான், என் மீது அன்பு செலுத்தாதது தான் வந்துட்டு நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். எனக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நான் சார்ந்து இருக்கிறது தான் என்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்மளையே அறியாம எனக்கு அப்பாற்பட்ட வெளி விஷயங்கள் மீது நான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கேன். அப்ப டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது நான் எதிர்பார்த்த மாதிரி அது இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி, சரி எனக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நான் மாத்துறதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன். அப்ப அதை டிபெண்ட் பண்ணி நான் இருக்கேன் இல்லையா, அதுக்கு பேர் பந்தம் அப்படின்னு பேரு. அப்போ என்ன வந்து நான் ஏத்துக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு பிறருடைய அங்கீகாரத்தை எதிர்பார்க்காதது. அப்படி பிறருடைய அங்கீகாரத்தை நான் எதிர்பார்க்காம இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீடம் அப்படிங்கிறது கிடைக்கும், என்னிடத்திலேயே நான் திருப்தியாக இருப்பேன். அப்போ இந்த பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு நம்ம என்ன பேர் சொல்றோம்னா ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றோம், அது வந்து மோட்சம் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் வந்து நான், அப்புறம் உலகம், அப்புறம் கடவுள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் வந்து அடுத்தது மோட்சம் அப்படின்னு பார்க்குறோம், அதுக்கப்புறம் பந்தம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த மோட்சம்ங்கிறது என்னதுன்னா விடுதலை. நான் வந்து என்னுடைய துயரங்களுக்கு காரணம் வந்து பிறர் என் மீது அன்பு செலுத்தாதது, பிறர் என்னை ஏற்காதது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுதான் வந்து பந்தம் அப்படின்னு சொல்றது. அதுல இருந்து விடுபடுறது தான் மோட்சம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த தத்துவம்ங்கிற சப்ஜெக்டுக்குள்ள இந்த விஷயங்களும் கூட வந்து விசாரம் செய்யப்படும். அடுத்தது வந்து சாதனம். இப்போ பந்தம் தான் என்னுடைய பிரச்சனைக்கு காரணம் தெரிஞ்சிருச்சு, அதுல இருந்து விடுபடுறது வந்து மோட்சம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. இப்போ மோட்சத்தை அடைகிறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணா எனக்கு வந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்றது தான் வந்து சாதனம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா இந்த 6 விஷயங்களை குறித்து பேசியாகணும். ஒன்று நான், இன்னொன்று வந்து உலகம், மூன்றாவது கடவுள், அப்புறம் மோட்சம், அப்புறம் பந்தம், அதுக்கப்புறம் சாதனம். இந்த 6 விஷயங்களை குறித்து வந்து ஒரு தத்துவம் அப்படின்னா அது வந்து பேசியாகணும். சரி, இப்போ அடுத்த கட்ட விசாரத்துக்கு போகலாம். இப்போ இந்த 6 விஷயங்களை பத்தின ஞானத்தை அடையிறது தான் வந்து நம்ம தத்துவம், அதை பத்தின ஞானத்தை கொடுக்கறது தான் தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. அந்த ஞானம் வந்து சாதாரணமா இருக்கக்கூடாது, சும்மா பொத்தாம் பொதுவா சொல்ற மாதிரி மேலோட்டமா சொல்லிட்டு போகக்கூடாது, உறுதியான நிச்சயமான ஞானமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை வந்து நம்ம அடையணும். அதாவது
இதுக்கு மேல இதை பத்தி சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு உறுதியான ஒரு கருத்தை வந்து இந்த 6 விஷயங்களை குறித்தும் சொல்லி ஆகணும். அப்படி சொல்றதுதான் நம்ம தத்துவம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த தத்துவமானது எதன் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்படுகிறது? இந்த 6 விஷயங்களை குறித்த தத்துவம் இது வந்து எதன் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்படுகிறது? இது அடுத்த கேள்வி. இந்த 6மே எதன் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படின்னா பிரமாணம். பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். பிரமாணம் அப்படின்னா அறிவை தரும் கருவி அப்படின்னு அர்த்தம். அறிவை தரும் கருவி. ஒருவன் அறிவை தரும் கருவி என்று எதை நம்புகிறானோ அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த 6 விஷயங்களை குறித்த தத்துவமானது முடிவு செய்யப்படும். இப்போ ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க வந்து ஐம்புலன்கள் தான் வந்து எனக்கு அறிவை தரும் கருவி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்புவாங்க. இந்த ஐம்புலன்கள் மட்டும்தான் அறிவை கொடுக்கக்கூடிய கருவி அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 6 விஷயங்கள் குறித்து என்ன முடிவுக்கு வந்திருப்பாங்க? நான் அப்படிங்கிறத வந்து இந்த ஐம்புலன்களை வச்சு நம்ம என்னவா அறிய முடியும்? இந்த ஸ்தூல சரீரம். இதை தவிர்த்து வேற மனம்ங்கிறது கூட ஒன்று ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஐம்புலன்களால் அறிய முடியாது. அதுக்கப்புறம் உலகம். இந்த உலகம்ங்கிறது வந்து அவங்க உச்சக்கட்ட முடிவுன்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க? இந்த உலகம் வந்து பார்க்கறதுக்கு வந்துட்டு மாறிட்டே இருக்கு, ஆனால் இருந்துகிட்டே இருக்கு. நித்திய பிரவாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நதி நீர் இருக்கு இல்லையா, இந்த நதி நீர் வந்து ஓடிட்டே இருக்கும். தண்ணி வந்து நம்ம ஒரு இடத்துல பார்த்த தண்ணி அந்த இடத்துல இருக்காது, அடுத்த செகண்டே வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடும். ஆனால் அந்த நதி இருந்துகிட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த உலகமானது மாறிட்டே இருந்துகிட்டே இருக்கு, நித்திய பிரவாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐம்புலன்களை வச்சு இந்த முடிவுக்கு தான் வர முடியும். அதுக்கப்புறம் கடவுள். கடவுள் குறித்து என்ன முடிவுக்கு வர முடியும்? இந்த ஐம்புலன்களை வச்சு பார்க்கும்போது கடவுளை பார்க்கவே முடியாது. அப்போ கடவுள் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு தான் வந்தாகணும். அப்புறம் மோட்சம்ங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க? இந்த ஐம்புலன்களை சந்தோஷப்படுத்துறது தான் மோட்சம், இப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பந்தம்ங்கிறது என்ன சொல்லுவாங்க? சந்தோஷப்படுத்தாம தடுக்கிறது எது? தர்மம் தான் தடுக்குது, அப்படின்னா தர்மத்தை விற்று, இப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சாதனம். சாதனம்னா என்ன? என்ன வேணா பண்ணு, தர்மப்படி வாழணுங்கிற அவசியம் கிடையாது, இந்த ஐம்புலன்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு நீ என்ன வேணா பண்ணு, இந்த முடிவுக்கு தான் நம்ம வந்தாகணும். ஐம்புலன்கள் தான் எனக்கு அறிவை தரும் கருவி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம இந்த முடிவுக்கு தான் வந்தாகணும். இப்படிப்பட்ட முடிவோட ஒரு சிலர் இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம சாருவாகர்கள் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ இனி சிலர் இருக்காங்க, இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஐம்புலன்களை மட்டும் வச்சு நம்ம வந்து அறிவை அடைய முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது, இதை தாண்டி மனம் அப்படிங்கிறது இருக்கு, இந்த மனமும் நமக்கு வந்து அறிவை தரும் கருவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனதை கொண்டு நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது இந்த உலகம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, இது வந்து தோன்றி தோன்றி மறையக்கூடியதாக இருக்கு. ரெண்டாவது, இதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை, சூன்யம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்புறம் நான் யார் அப்படின்னா நானும் சூன்யம்தான். இப்போ நான்கிறது சூன்யம், உலகமும் சூன்யம். அதுக்கப்புறம் என்னது? நான், உலகம், கடவுள், கடவுளும் சூன்யம், மோட்சமும் சூன்யத்தை அறியறது தான் மோட்சம். அப்புறம் பந்தம்ங்கிறது இந்த சூன்யத்தை அறியாமல் இருக்கிறது தான் வந்துட்டு உனக்கு வந்து பந்தம். அப்புறம் சாதனம்னா இந்த சூன்யத்தை பற்றின ஞானத்தை நீ அடையணும். அப்போ எல்லாமே சூன்யம்தான். இப்படி ஒரு முடிவுக்கு வந்தவங்களும் இருக்காங்க. இப்படிப்பட்டவங்களை நம்ம என்ன சொல்றோம்னா பௌத்தர்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து ஜைன மதம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இவங்களும் வந்து இதே மாதிரி சில கருத்துக்கள் வந்து சொல்றாங்க. இப்போ இன்னும் சிலர் இருக்காங்க, இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஐம்புலன்கள் அப்புறம் நம்முடைய மனம் இதை மட்டும் வச்சு நம்ம வந்து அறிவை அடைய முடியாது. அடையலாம், ஆனால் அடையிறதெல்லாம் வந்து சரியான அறிவுன்னு சொல்ல முடியாது. நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஐம்புலன்கள் வந்து சரியான அறிவை கொடுக்குது அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ எப்பயுமே வந்து அறிவா அனுபவமா அப்படின்னு வரும்போது நம்ம அனுபவத்துக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இப்போ நமக்கு வந்து பயங்கரமான தலைவலின்னு வச்சுக்கலாம், டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா டெஸ்ட்டும் எடுத்துடுறாரு. எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு எந்த டெஸ்ட்லையும் வந்து உங்களுக்கு தலைவலி இருக்கிற மாதிரி தெரியல, அதனால நியாயப்படி உங்களுக்கு தலைவலி இருக்கக்கூடாது இப்படி சொல்கிறாங்க. நம்ம ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம், ஏன்னா எனக்கு வலிக்குது. அப்போது அறிவா அனுபவமான்னு வரும்போது இங்கே அனுபவம் தான் ஜெயிக்குது. இப்போ இனி ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு இடத்துக்கு போகிறோம்,
தண்ணியே கிடைக்கல, பயங்கர தாகம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு இடத்துல இருந்து நின்று பார்க்கும்போது தூரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. நம்மளும் வந்து தண்ணி இருக்குதுன்னு சொல்லி ஓடி போகிறோம். போய் பார்த்தா அங்கே தண்ணி இல்லை. இப்போ நம்முடைய கண்ணு தான் வந்துட்டு அங்கே தண்ணி இருக்கிறத காட்டுச்சு. அங்கே போய் நிற்கும் போது தண்ணி இல்லைங்கிறதையும் இந்த கண்ணு தான் காட்டுது. கொஞ்சம் முன்னாடி வந்தோம் அப்படின்னா தண்ணி இருக்கிற மாதிரி இதே கண்ணு தான் காட்டும். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஐம்புலன்கள் தரக்கூடிய இந்த அறிவு சரியானதாக இல்லை. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லா அனுபவங்களையும் நம்ம உண்மைன்னு சொல்லிட முடியாது, எல்லா அனுபவங்களையும் நம்ம பொய்ன்னு சொல்லி புறந்தள்ளவும் முடியாது. அப்போ இதுல ஒரு தோஷம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி மனம், இந்த மனதால வந்து நம்ம சில விஷயங்களை வந்து அனுமானம் பண்றோம். சில பேர் வந்து இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஐயோ நம்ம அன்னைக்கு தப்பா நினைச்சிட்டோமே, இவங்களை பத்தி ஒரு தப்பான முடிவை நம்ம எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு சமயமும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கும் போது கூட அன்னைக்கு நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன், இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம சொல்றோம். அப்போ நம்முடைய மனம் கூட வந்துட்டு எல்லா சமயத்திலையும் வந்து சரியான அறிவை கொடுக்கறது இல்லை. அப்போ இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐம்புலன்கள், மனம் இது வந்து தோஷங்களுடன் கூடியது, அதனால தோஷம் இல்லாத ஒரு பிரமாணம், தோஷம் இல்லாத ஒரு அறிவை தரும் கருவியை நாம் நாட வேண்டி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிப்பட்ட தோஷம் இல்லாத கருவி வந்து என்ன சொல்றாங்கன்னா சாஸ்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாஸ்திரத்தை பிரமாணமாக ஏற்பவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா ஒரு குரூப், இவங்களை வந்து நம்ம நாஸ்திகர்கள் அப்படின்னு சொல்றோம். நாஸ்திகர்கள் அப்படின்னா வந்து சாஸ்திரத்தை பிரமாணமாக ஏற்காதவர்கள். அதுக்கப்புறமா வந்து சாஸ்திரத்தை பிரமாணமா ஏற்கக்கூடியவங்க, அவங்கள வந்து நம்ம ஆஸ்திகர்கள் அப்படின்னு சொல்றோம். நம்ம சாதாரணமா வந்து ஆஸ்திகர்கள்னா கடவுளை நம்புறவங்க, நாஸ்திகர்கள் அப்படின்னா வந்துட்டு கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. நாஸ்திகர்கள்னா வந்துட்டு சாஸ்திரம் பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க, ஆஸ்திகர்கள்னா சாஸ்திரம் பிரமாணம்னு சொல்றவங்க. ஆஸ்திகர்கள் கூட கடவுள் இல்லைன்னு சொல்லலாம், இருக்காங்க. ஆஸ்திகர்கள்ல வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க. இப்ப இந்த நாஸ்திகர்கள் யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுல ஒரு 6 குரூப் இருக்கு. வைபாஷிகம், சௌத்ராந்திகம், அப்புறம் யோகாச்சாரம், மாத்தியமிகம், அப்புறம் ஜைனம், சாருவாகம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் 4 பார்க்குறோம் இல்லையா, வைபாஷிகம், சௌத்ராந்திகம், யோகாச்சாரம், மாத்தியமிகம், இப்படி 4 பார்க்குறோம் இல்லையா. இவங்க 4 பேரும் வந்து பௌத்தர்கள். பௌத்தத்திலிருந்து வந்த பிரிவுகள் தான் இது. அதாவது புத்தருடைய மரணத்துக்கு அப்புறம் இந்த பௌத்த மதம் வந்து நிறைய பிரிவுகளாக இருந்துச்சாமா. அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் அசோகர் பீரியட்லேயே என்னமோ வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி 4ஆ வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜைனம், இது உங்களுக்கு தெரியும், என்ன ஜெயினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அப்புறம் சாருவாகம், இந்த சாருவாகம்ங்கிறது வந்து ஒரு ரிலீஜியன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம எல்லாருமே அந்த சாருவாகம்ங்கிற ஒரு ஃபிலாசபியில் இருந்து தான் வந்திருப்போம். சரி, இப்போ இந்த 6 தர்சனங்களும் இதை வந்து தர்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 பேரும் வந்துட்டு வேதத்தை பிரமாணமாக ஏற்காமல் மற்ற விஷயங்களை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு இந்த 6 விஷயங்களை குறித்து, அதாவது நான், உலகம், கடவுள், அதுக்கப்புறம் என்னது மோட்சம், பந்தம், சாதனம், இந்த 6 விஷயங்களை குறித்து ஒரு முடிவான முடிவை வந்து சொல்றாங்க. சரி, இப்போ ஆஸ்திக தத்துவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த தத்துவங்களை வந்து தர்சனம் அப்படின்னு சொல்லுவோம். தர்சனம்ங்கிறதுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னா, திருஷ்யத்தே அனேன இது தர்சனம், அதாவது இதனால் பார்க்கப்படுவதால் இதற்கு பெயர் தர்சனம். எதனால் எது பார்க்கப்படுது அப்படின்னா இந்த தர்சனத்தினால், அதாவது இப்போ வந்து நம்ம பௌத்தம் அப்படின்னு சொன்னோம், இந்த பௌத்தத்தினால் இந்த 6 விஷயங்களை குறித்த முடிவான கருத்தானது பார்க்கப்படுகிறது, அதனால் இதற்கு பெயர் தர்சனம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம தத்துவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக தர்சனம்ங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்திக்கிறோம். அப்ப நாஸ்திக தர்சனங்கள், ஆஸ்திக தர்சனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல ஆஸ்திக தர்சனங்கள்ல வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம். இதுல உத்தர மீமாம்சம்ங்கிறது வந்து வேதாந்தம், அதுதான் நம்ம படிக்கிறோம். அப்புறம் சாங்கியம், யோகம், இதுல வந்து இந்த யோகம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ யோக சாஸ்திரம் வந்து படிக்க போறோம். சரி, இப்போ இந்த சாங்கியமும் யோகமும் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டும் வந்து ஒரே தத்துவம் தான். ஆனா சாங்கியம் வந்து நிரீஸ்வரவாதம், அதாவது ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. பட் இந்த யோக மதத்தை சேர்ந்தவங்க வந்து ஈஸ்வரன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நியாயம் அப்படிங்கிறது இது வந்துட்டு லாஜிக், தர்க்க சாஸ்திரம் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க.
நம்மளுடைய புத்தி நல்லா ஷார்ப் ஆகணும் அப்படின்னா இந்த நியாய சாஸ்திரம் படிக்கலாம். அதுக்கப்புறம் வைசேஷிகம், இது வந்து சயின்ஸு, அணுமுதல்வாதம் பேசக்கூடியவங்க. அப்புறம் பூர்வ மீமாம்சம், இது வந்து வேதத்தினுடைய பூர்வ பாகம். இவங்க வந்து ரிச்சுவல்ஸை வந்து அதிகமாக பேசக்கூடியவங்க, தர்மத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம். அதுக்கப்புறம் உத்தர மீமாம்சம் வந்து வேதாந்தம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இவங்க 6 பேரும் வந்துட்டு வேதத்தின் அடிப்படையில் இந்த 6 விஷயங்களை குறித்து வந்துட்டு ஒரு முடிவான முடிவை சொல்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இப்போ இவங்கெல்லாம் வந்து சாஸ்திரத்தை ஏற்றுக்கிறாங்க, இப்போ இவங்களாச்சும் வந்து அந்த நாஸ்திகர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களாச்சு அவங்க வந்து 5 புலன்கள் தான் வந்து எனக்கு அறிவை கொடுக்குதுன்னு சொல்கிறவங்க ஒரு குரூப்பு, இல்லை மனமும் அறிவை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு குரூப்பு. ஆனால் இவங்கெல்லாம் சாஸ்திரத்தை ஏற்றுக்கிறாங்களே, அப்போ ஏன் வந்துட்டு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு முடிவுக்கு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். இப்போ இதுக்கு தான் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, 8 - 2 × 16 டிவைடட் பை 4 + 6 = 30 அப்படிங்கிற ஒரு ஆன்சர். அதுக்கப்புறம் அதே கொஸ்டின் 6 அப்படின்னு ஒரு ஆன்சர், அதே கொஸ்டின் 16ங்கிற ஒரு ஆன்சர், அதே கொஸ்டின் 48ங்கிற ஒரு ஆன்சர். இப்போ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா இந்த 4 ஆன்சர் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ஆன்சர் வரும். அப்போ இதில் எது கரெக்டு அப்படின்னா, மேக்ஸில் வந்து போர்ட் மாஸ் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த போர்ட் மாஸ் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்துட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன், அதாவது வகுத்தல், அதுக்கப்புறமா பெருக்கல் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறமா அடிஷன் கூட்டல், அதுக்கப்புறமா சப்ராக்ஷன் கழித்தல், இந்த ஆர்டரில் தான் வரணும். நம்ம இந்த மாதிரி ஒரு கணக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வகுத்தல் எங்கே இருக்குன்னு பார்த்து வகுத்துடணும், அதுக்கப்புறமா பெருக்கல் எங்கே இருக்குன்னு பார்த்து பெருக்கிடணும், அதுக்கப்புறமா கூட்டணும், அதுக்கப்புறமா கழிக்கணும். ஒரு வேளை இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குங்கிறது தெரியல அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு போடுவாங்க, அவங்க சொல்கிற விளக்கம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும், நமக்கு வந்து மிஸ்டேக்குன்னு சொல்லவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல்ஸ் வந்து நமக்கு தெரியல. அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒன்று விடுபட்டிருக்கு, ஏதோ ஒன்று விடுபட்டதுனால இந்த 6 விஷயம், இந்த 6 தத்துவங்கள் வந்து உருவாயிருக்கு. சரி, இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த வேதாந்தம்ங்கிறது தான் வந்து இறுதியான உண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இறுதியான உண்மை இலக்கு அப்படிங்கிறது வந்து இந்த வேதாந்தம் சொல்லக்கூடிய தத்துவம் தான். இப்போ இந்த தத்துவத்துக்கு நம்ம உடனடியாக வர முடியாது, பல படிநிலைகளை கடந்து தான் நம்ம வர வேண்டியது இருக்கு. நம்முடைய மனமானது நல்ல பண்பட்டிருக்கணும், அப்போதான் நம்மளால வந்து இந்த வேதாந்த சாஸ்திரத்தை கிரகிக்கக்கூடிய சக்திங்கிறது நம்மளுடைய புத்திக்கு இருக்கும். அப்போ விதவிதமான படிநிலைகளில் நம்ம இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான தத்துவங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, அதை கடந்து தான் நம்ம வர வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே வந்து துவைதத்தில் இருந்து தான் வந்து அத்வைதத்துக்கு வந்திருப்போம். அப்போ துவைதம் சொல்லி கொடுக்கக்கூடியவங்க தேவை தானே, ஏன்னா இந்த துவைதத்தையே வந்து தவறான வழியில் சொல்லி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போது சரியான வழியில் நமக்கு சொல்லி கொடுக்க வேண்டியவங்க தேவை தானே. நம்ம இந்த ஆச்சாரியார்களை பார்த்தோன்னா கூட, இப்போ வந்து ஹனுமான் இருக்கார் இல்லையா, ஹனுமான் வந்துட்டு ராமர் கிட்ட அத்வைத ஞானம் பெற்றார். இப்போ மத்வாச்சாரியார் வந்து இந்த வேதாந்தத்தை வந்து துவைதத்தின் பார்வையில் அவர் ஒரு முடிவு சொன்னார். இப்போ இந்த மத்வாச்சாரியார் வந்து ஹனுமானுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஹனுமான் யாருடைய அவதாரம் அப்படின்னு பார்த்தா அவர் சிவபெருமானுடைய அவதாரம். சங்கரர் என்ன சொன்னார்? அத்வைதம் சொன்னார். சங்கரர் யாருடைய அவதாரம்? சிவபெருமானுடைய அவதாரம். அப்போ எல்லாரும் ஒருத்தங்க தான். ஹனுமானும் சங்கரரும் மத்வாச்சாரியாரும் சிவபெருமானும் 4 பேரும் ஒரே ஆள் தான். ஒரே ஆள் மாறி மாறி பிறந்து வந்து நமக்கு வந்து வெவ்வேறு தத்துவங்களை சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஆச்சாரியார் கூட ராமானுஜர் பற்றி சொல்லும்போது விசிஷ்டாத்வைதத்தை சொல்றதுக்காக தான் அவர் வந்தார் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நம்முடைய மனம் இன்னுமே வந்து பக்குவம் அடையலை. அப்போ விசிஷ்டாத்வைதத்தில் இருந்து நம்ம பக்குவம் அடைய வேண்டியது இருக்கு. அதனால ரிஷிகளே தோன்றி நமக்கு வந்து அந்தந்த தத்துவங்களை வந்து சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு வந்து நம்முடைய மனதின் படிநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி 6 தத்துவங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த கட்ட விசாரத்துக்கு போகலாம். இப்போ வந்து நம்ம எல்லாரும் வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம வேதாந்தம் படிக்கும்போது எதுக்கு வந்து இனி ஒரு தர்சனத்தை நம்ம எடுத்து படிக்கணும்? வேதாந்தமே வந்து நம்ம தர்சனம் அப்படின்னு சொல்றோம், அந்த தர்சனத்தையே ஒழுங்கா படிக்கலாம்ல, எதுக்காக நம்ம வந்து யோக சாஸ்திரம்ங்கிற அந்த தர்சனத்தை படிக்கணும்? இப்படி ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம் இல்லையா? இப்போ அதுக்கான பதில்களை நம்ம பார்க்க போறோம். 5 காரணங்களுக்காக நம்ம வந்து இந்த யோக சூத்திரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் முதலாவது காரணம் வந்து என்ன அப்படின்னா,
நம்முடைய தத்துவ நிர்ணயத்திற்கு முரண்படாத எந்த கருத்தையும் நம்ம ஏத்துக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பகவான் வந்து பகவத்கீதையில சிருஷ்டி தத்துவம் பத்தி சொல்லும் போது சாங்கிய தத்துவத்திலிருந்து கருத்துக்களை எடுத்து பேசுறார். ஏன்னா அவங்க வந்து சிருஷ்டியை பத்தி ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அதே மாதிரி மனசை பத்தி சொல்லும்போது பகவான் வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்திலிருந்து எடுத்து பேசுறார். அதனால நம்முடைய தத்துவத்துக்கு முரண்படாத எந்த கருத்தையும் நம்ம ஏத்துக்கலாம். பகவானே ஏத்துக்கும் போது நம்மளும் கண்டிப்பா ஏத்துக்கலாம். இப்போ இன்னும் நம்ம வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம அந்த மேக்ஸ் கால்குலேஷன் வந்து நம்ம உதாரணம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இதுல மல்டிப்ளிகேஷன்ல அவங்க ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களா? தப்பா ஆன்சர் சொன்னவங்க மல்டிப்ளிகேஷன்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களா? இல்லை. டிவிஷன்லையும் மிஸ்டேக் பண்ணல, அடிஷன்லையும் மிஸ்டேக் பண்ணல, சப்ராக்ஷன்லையும் மிஸ்டேக் பண்ணல. அப்போ ஏன் ஆன்சர் மட்டும் தப்பா வருது? அவங்களுக்கு ஒரே ஒரு ரூல்ஸ் தெரியல. அப்போ அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் தெரியலங்கிறதுனால எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து சில பேர் வந்து எம்எஸ்சி மேக்ஸ் வரைக்கும் முடிச்சிருப்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கேல்குலேஷன்ல வந்து பயங்கரமான நாலேஜ் இருக்கும். அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 582 அப்படின்னா டக்குன்னு சொல்லிடுவாங்க. இந்த அளவுக்கு ட்ரிக்ஸ் வந்து அந்த எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சவங்களுக்கு கூட தெரியாது. அப்போ எம்எஸ்சி மேக்ஸ் நான் முடிச்சிட்டேன், அதனால இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க சொன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றது? அப்போ வந்து நமக்கு தெரியாதது யாருக்கிட்ட இருந்து வேணாலும் நம்ம கற்றுக்கலாம். நம்ம ஹையஸ்ட் ஃபிலாசபி வந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த உத்தர மீமாம்சம் சொல்லக்கூடிய வேதாந்தம் தான் வந்து இருக்கிறதுலையே வந்து உயர்வான மிகப்பெரிய தர்சனம். அந்த தர்சனத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய எந்த தர்சனத்தையும், அந்த தத்துவ நிர்ணயத்துக்கு முரண்படாத எந்த தத்துவத்தையும் நம்ம ஏத்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ அதன் காரணமாக நம்ம வந்து இந்த யோக சாஸ்திரம் படிக்கலாம். ரெண்டாவது, ஞானத்திற்கான தகுதியை அடைய. இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். இப்போ இது வரைக்கும் என் முன்னாடி எத்தனை பொருள் இருக்கு? ஒரு பொருள். ஷியோரா? ஒரு பொருள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? நான் சொல்றேன் 2 பொருள் இருக்குன்னு சொல்றேன். 2 பொருள் இருக்கு. என் முன்னாடி இது வரைக்கும் 2 பொருள் இருக்கு. இப்படி சொல்லக்கூடாது. மூடி பேனா இப்படியெல்லாம் சொல்லிடக்கூடாது. உண்மையாலுமே 2 பேனா ஃபுல்லா சேர்ந்து என் முன்னாடி உண்மையாலுமே 2 பொருள் இருக்கு. என்ன தெரியுமா சொல்லட்டா? இல்ல அந்த அளவுக்கு நீங்க போக வேண்டாம். இது எல்லாமே சேர்ந்து ஒரு பொருள்னே நான் கன்சிடர் பண்ணிட்டேன். இது வரைக்கும் 2 பொருள் இருக்குன்னு சொல்றேன். இது வரைக்கும் இல்ல சொல்லிருட்டா? ஃபர்ஸ்ட் பொருள் என்னுடைய கண்ணாடி. 2வது பொருள் தான் வந்து இந்த பேனா. ஏன் வந்து கண்ணாடியை வந்து இப்போ நீங்க கண்ணாடி போட்டு இந்த பொருளை பார்த்தா கூட ஒரு பொருள் தான் சொல்லுவீங்க. ஏன் அப்படின்னா கண்ணாடியின் வழியாக பார்க்கறதுனால. கண்ணாடியின் வழியாக பார்க்கும்போது கண்ணாடின்னு ஒன்று இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, உங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. அதாவது இது வந்து எண்ணில் ஒரு அங்கம் அப்படிங்கிற மாதிரியே நீங்க பார்த்துட்டீங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்தை பார்க்கும்போது நம்ம மனதை பயன்படுத்தி தான் பார்க்குறோம். மனதின் வழியாகத்தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம். நம்ம வந்து எப்படி வந்து நான் கண்ணாடியின் வழியாக பொருள்களை பார்க்கறனோ, இந்த உலகத்தை பார்க்கறனோ, அந்த மாதிரி மனதின் வழியாக இந்த உலகத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். கண்ணாடியின் வழியாக பார்க்கும்போது கண்ணாடின்னு ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியறதில்ல. அது மாதிரி நமக்கு வந்து மனதின் வழியாக இந்த உலகத்தை அணுகும்போது மனம்னு ஒன்று இருக்கிறதே நமக்கு தெரியாது. இப்போ இந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய தூசி இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் வெளியே வச்சு நான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் இதில் வந்து ஸ்க்ராட்ச் ஆனது, சில ஸ்க்ராச்சஸ் வந்து எனக்கு தெரியும். ஆனால் சில ஸ்க்ராச்சஸ் வந்து கொஞ்சம் இப்படி முன்னாடி வச்சு பார்த்தா அத்தனை ஸ்க்ராச்சஸ் இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து கண்ணாடி போட்டு பார்க்கும்போது இப்போ எனக்கு சுத்தமாக தெரியல. கொஞ்சம் பெருசாக ஸ்க்ராட்ச் இருந்துச்சுன்னா அது நல்லா கிளியராக தெரியும், கண்ணாடி போட்டிருக்கும் போதே தெரியும். அந்த மாதிரி நம்முடைய சில குறைகள் தான் வந்து நமக்கு தெரியுது. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சில குறைகள் தான் நமக்கு தெரியுது. நிறைய குறைகள் நமக்கு தெரியறதே இல்லை. ஏன்னா நம்ம வந்து அந்த குறைகளின் வழியாகத்தான் இந்த உலகத்தை பார்க்குறோம். ஏன்னா மனம் குறைகளோட இருக்கு. அந்த குறைகளின் வழியாக, அதாவது மனதின் வழியாக, குறைகளுடன் கூடிய இந்த மனதின் வழியாக இந்த உலகத்தை பார்க்கறதுனால இந்த மனம் வந்து நமக்கு செப்பரேட்டா தெரிய மாட்டேங்குது. ஆனா அடுத்தவங்க மனம் எனக்கு கிளியரா தெரியும். அதனாலதான் வந்து நம்ம அடுத்தவங்களை குறை சொல்றதுல வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கும். அடுத்தவங்களுடைய குறைனா நம்ம வந்து நம்பர் 1 வந்து சொல்லுவோம் எல்லா விஷயத்தையும்.
அப்போ இந்த ஞானத்தை நம்ம அடையணும், இந்த வேதாந்த சாஸ்திரம் படிச்சு அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஞானத்தை வந்து நான் அடையணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலுமே குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து டிகிரி படிக்கணும் அப்படின்னா +2 முடிச்சிருக்கணும். அந்த மாதிரி சாதாரண இந்த உலகியல் வாழ்க்கையில ஒரு டிகிரி படிக்கிறதுக்கே நமக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இது வந்து பிரம்ம வித்யா. இப்போ இந்த பிரம்ம வித்யாவுக்கு வந்து உரிய தகுதிங்கிறது நமக்கு கட்டாயம் இருக்கணும். அந்த தகுதி வந்து மன தூய்மை அப்படின்னு சொல்றோம். அந்த மன தூய்மையை அடையணும் அப்படின்னா நம்ம இந்த யோக சாஸ்திரம் படிக்கணும். இது 2வது காரணம். இனி 3வது காரணம், ஞான நிஷ்டை அடைய. ஞான நிஷ்டை அப்படின்னா வந்து அடைந்த ஞானத்தின்படி வாழ்தல். ஞானம் அடைகிறதுங்கிறது ஒரு ஸ்டெப்பு, அந்த ஞானத்தின்படி வாழ்வது அப்படிங்கிறது வந்து அடுத்த ஸ்டெப்பு. நம்ம வந்து பல சமயங்கள்ல வந்து சில அறிவை அடைஞ்சிருப்போம், ஆனா அந்த அறிவின்படி நம்ம வாழ மாட்டோம். அதுவும் இந்த வேதாந்த சாஸ்திரத்துல வந்து இது எல்லாருக்குமே இருக்கும். மற்ற விஷயங்கள்ல கூட ஏதோ பரவாயில்லன்னு சொல்லிடலாம். இந்த வேதாந்த சாஸ்திரம் மட்டும் நம்ம படிச்சிருப்போம், எனக்கு எல்லாம் தெரியுது ஆனா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆனா அப்படிங்கிறது வந்து நம்மளை விட்டு நீங்கணும் அப்படின்னா நமக்கு இது வந்து நமக்குள்ள வரணும். இந்த யோக சாஸ்திரம் வந்து நம்ம படிக்கணும். நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு இடத்துல வந்து நம்ம யூஸ்வலாக வந்து சாப்பிட்டு கை கழுவுற இடம் ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இருக்கும், எல்லார் வீட்லையும் இருக்கும். நம்ம சாப்பிட்டு ரெகுலராக அந்த இடத்துல கை கழுவுவோம். இப்போ அந்த பைப் வந்து உடஞ்சி ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நம்ம வந்து பிளம்பரை கூப்பிட்டு வந்து அதை ரெடி பண்ணணும்னு சொல்கிறோம். அவர் வந்து ஒரு 10 நாள் ஆகும், இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருக்கு, அது சரி செய்யறதுக்கு வந்து ஒரு 10 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து தற்காலிகமாக டெம்பரவரியாக ஒரு இடத்துல வந்து பைப் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்மளும் சரின்னு சொல்லிடுறோம். இப்போ ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல வந்து கை கழுவிட்டு இருந்தோமோ அங்கேயே போவோம். என்ன காரணம்னா பழக்கம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அறிவு வந்துட்டா மட்டும் நமக்கு வந்து அது பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ 10 நாள் கழிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், புதுசா வந்து அந்த டெம்பரவரியா தற்காலிகமா ஒரு இடத்துல பைப் வச்சிருந்தாங்களே அங்கேயே தான் நம்ம போவோம். ஏன்னா பழக்கம். அப்போ அறிவு இருந்தா அது நமக்கு கட்டாயம் பலனை கொடுத்தே ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ அது நமக்கு பலனை கொடுக்கணும் அப்படின்னா இந்த யோக சாஸ்திரம் படிக்கணும். ஏன்னா அது வந்து மனதை பண்படுத்துவதற்கான சாதனைகளை நமக்கு சொல்கிறது. அதனால அந்த சாதனைகளை ஃபாலோ பண்ணி மனதை நம்ம பண்படுத்தணும் அப்படின்னா இந்த வேதாந்த சாஸ்திரத்தை நம்ம நல்லா அனுபவிக்க முடியும். சரி, அடுத்தது வந்துட்டு மனம் என்ற கருவியை சரியாக பயன்படுத்த. மனம் அப்படிங்கிறது வந்து அது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கருவியாக இருக்கு. மனம் என்பது ஒரு கருவி அப்படின்னு சொல்றோம். இப்போ கருவி அப்படின்னா என்னது, கரணம் அப்படின்னு சொல்லலாம். கரணம்னா இப்போ நான் இங்க இருந்து சென்னை போகணும் அப்படின்னா காரை யூஸ் பண்ணி நான் போறேன் அப்படின்னா கார் வந்து எனக்கு ஒரு கருவி. அந்த மாதிரி இந்த மனம்ங்கிறது எனக்கு ஒரு கருவியாக இருக்கு. எப்படி இது கருவியா இருக்கு அப்படின்னா 2 விதமான கருவி மனம். ஒன்று வந்து சாமானிய கருவி அப்படின்னு சொல்றோம், ஒன்று சாமானிய கருவி, அடுத்தது வந்து முக்கிய கருவி அப்படின்னு சொல்றோம். சாமானிய கருவிங்கிறது என்னன்னா, இப்போ நம்மளுடைய 5 புலன்களை பயன்படுத்தி நம்ம வந்து விதவிதமான அறிவை அடைகிறோம். இப்போ கண்களை பயன்படுத்தி நான் வந்து இந்த பொருள் வந்து என்ன கலர்ல இருக்கு, இந்த பொருளினுடைய வடிவம் எப்படி இருக்கு, இந்த 2 அறிவையும் நான் வந்து கண்களை பயன்படுத்தி அறிகிறேன். சரி, இப்போ கண்கள் மூலமா நான் இந்த அறிவை அடையணும் அப்படின்னா என்னுடைய மனம் கண்களில் பொருந்தி இருக்க வேண்டும். அப்படி பொருந்தி இல்லை அப்படின்னா பொருள் தெரியும் ஆனா அறிவு ஏற்படாது. அப்போ மனம் வந்து இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா சாமானிய கருவியா இருக்கு. மனம் இல்லாம அங்க அறிவு ஏற்படவே படாது. ஆனா நான் வந்து அந்த அறிவை அடைஞ்சது வந்து கண்கள் மூலமாக. அப்போ மனம் இந்த இடத்துல என்ன மாதிரியான கருவியாக இருக்குன்னா சாமானிய கருவி. சரி, அடுத்தது முக்கிய கருவி. முக்கிய கருவி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இது வந்து அனுமானத்துக்கு வந்துட்டு இதை சொல்றோம். அனுமானம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து நம்ம வேதாந்தத்துல எப்பயுமே வச்சிருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தான். நல்ல பகல் நேரம், நல்ல வெயில் அடிக்குது, நம்ம வந்து ஒரு மலையை பார்க்குறோம், அந்த மலையிலேருந்து புகை போயிட்டு இருக்கு. நம்ம என்ன முடிவு செய்வோம், அங்கே நெருப்பு இருக்கு. நெருப்பை நம்ம பார்க்கல, ஆனால் நெருப்பு இருக்குங்கிற அறிவு நமக்கு வந்துருச்சு. இப்போ இந்த அறிவை வந்து நம்ம 5 புலன்களை பயன்படுத்தி அறியலை. எதை வச்சு அறிஞ்சோம், நம்முடைய மனம். அப்போ மனதை மட்டுமே வைத்து அறியக்கூடிய யுக்தி, அனுமானம், இது போன்ற அறிவு வந்து நம்ம வந்து அனுமானம் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல அனுமானம் பண்றதுக்கெல்லாம் வந்துட்டு நம்முடைய மனமானது முக்கிய கருவியாக பயன்படுகிறது. அப்போ சாமானிய கருவி,
முக்கிய கருவி அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கருவிங்கிறத வந்து ரெண்டா பிரிக்கிறோம். சரி, யூஸ்வலா வந்து இந்த கருவிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து சரியா பயன்படுத்தணும். இந்த கருவி என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். இந்த பேனா வந்துட்டு நான் கருவியா யூஸ் பண்றேன்னா இது என்னோட கண்ட்ரோல்ல இருந்தா மட்டும்தான் இதை வச்சு நான் வந்து கரெக்டா எழுத முடியும். நம்ம வந்து பல கருவிகளை வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோமோ இல்லையோ அது நம்மளை யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பணம். இந்த பணம் வந்து நமக்கு ஒரு நல்ல கருவி. அதனாலதான் வந்து மகாலட்சுமி சொல்லி நம்ம தெய்வமா வழிபடுறோம். ஆனா நம்ம அதை யூஸ் பண்றோமா அது நம்மளை யூஸ் பண்ணுதான்னு பார்த்தா 99.99% மக்களை வந்து இந்த பணம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இதை யாருமே வந்து இல்லைன்னு சொல்லி மறுக்கவே மாட்டீங்க. இதை எல்லாரும் ஒத்துக்குவீங்க. அப்போ ஒரு கருவி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அந்த கருவியை வந்து சரியா நம்ம பயன்படுத்தணும். நம்ம வந்து இந்த வண்டியெல்லாம் எப்படி வந்து சர்வீஸ் கொடுக்குறோம் அந்த மாதிரி வந்து மனசையும் சர்வீஸ் கொடுக்கணும். அந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்கு தான் வந்து சங்கரர் என்ன பண்றாருன்னா யோக சூத்திரம் போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். நம்ம போய் சங்கரர்கிட்ட வேதாந்தம் படிக்கிறதுக்காக போறோம். சங்கரர் பார்க்குறாரு, இல்லை நீ வந்து உன்னுடைய மனசை வந்து நீ பக்குவப்படுத்தலை, அதனால நீ என்ன பண்ணு, கொஞ்ச நாள் போய் பதஞ்சலி முனிவரை பார்த்து அவர்கிட்ட இருந்து வேதாந்தம் வேதாந்தம் சொல்ற அவர் வேதாந்தம் சொல்லி கொடுத்துருவாரு. இது யோக சாஸ்திரம் வந்து படிச்சுட்டு வா, உன்னுடைய மனசு வந்து பக்குவப்பட்டுரும், அதுக்கப்புறம் நீ வந்து இந்த விஷயத்த நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குவியாமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறதா நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அப்போ இந்த கருவியை, மனம் என்ற கருவியை நாம் சரியாக கையாள வேண்டும் என்றால் இந்த யோக சாஸ்திரம் நமக்கு தேவைப்படுகிறது. இனி அடுத்தது 5வது, போக்தாவால் கர்த்தா பாதிப்படையாமல் இருக்க. போக்தாவால் கர்த்தா பாதிப்படையாமல் இருக்க. இந்த மனம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கர்த்தாவாகவும் இருக்கு, போக்தாவாகவும் இருக்கு. இப்போ இந்த பேனா வந்து நான் இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்றேன், ஒரு கருவியா நான் வந்து பயன்படுத்துறேன் அப்படின்னா இது வந்து கர்த்தாவா இருக்குமா? இருந்துட்டா ரொம்ப சௌரியமா போயிடும். நான் எழுத தேவையில்லை, நீ எழுது அப்படின்னு சொல்லி நான் சொல்றதெல்லாம் எழுத சொல்லிடலாம். ஆனா அப்படி இருக்கிறது இல்லை. இந்த பேனா வந்து கருவியா மட்டும்தான் இருக்கு, கர்த்தாவா இல்லை. ஆனா இந்த மனம்ங்கிறது வந்து கருவியாவும் இருக்கு, ஒரு செயல்களை செய்யக்கூடிய கர்த்தாவாகவும் இந்த மனம் தான் இருக்கு. அதே சமயம் அந்த செயல்களின் விளைவை அனுபவிக்கக்கூடிய போக்தாவாகவும் இந்த மனம் தான் இருக்கு. இப்போ மனம் வந்து எப்படி இருக்குன்னா கருவியாகவும் இருக்கு, கர்த்தாவாகவும் இருக்கு, போக்தாவாகவும் இருக்கு. இப்போ நமக்கு வந்து பல சமயங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னா இந்த கர்த்தாவால போக்தா வந்து அஃபெக்ட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். எப்படி அஃபெக்ட் ஆகுறான் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறோம். எக்ஸாம் எழுதுனா நான் அந்த இடத்துல யாரு, கர்த்தாவா போக்தாவா? கர்த்தா. எக்ஸாம் எழுதும் போது நான் கர்த்தா. எழுதி முடிச்சுட்டேன், ரிசல்ட் வந்துருச்சுன்னா போக்தா. இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வரல அப்படின்னா இனிமே நான் எக்ஸாம் எழுதவே மாட்டேன். இப்படி ஒரு முடிவுக்கு வர்றோமா இல்லையா? நான் என்னதான் செஞ்சாலுமே எனக்கு வந்து அதுக்கான பலன், நான் எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறதே இல்லை. அப்போ நான் எதுக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த செயல் செய்யறதையே விட்டுறோம். நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நமக்கு சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளையே அறியாம நமக்குள்ள கர்வம்ங்கிறது வந்துடுது. இப்போ திடீர்னு ஒருத்தவங்க வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது நாள் வரைக்கும் இல்லாத எல்லா சேட்டையும் பண்ணுவாங்க. திடீர் பணக்காரன் ஆயிட்டாங்கன்னா எப்படி, அந்த மாதிரி. அதே சமயம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுறாங்க. அப்போ இந்த கர்த்தாவால போக்தா வந்து பாதிப்படையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம கூட கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க, அவங்கள வந்து நமக்கு வேதாந்தம் தெரியும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து வேதாந்தம் தெரியாது. சில சமயம் நம்மளை வந்து அவங்க உனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க அப்படின்னா உனக்கெல்லாம் அறிவே இல்லை இந்த மாதிரி நம்மளை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்குவோம், எனக்கு வேதாந்தம் தெரியும், இவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, இவன் என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கர்வம்ங்கிறது நமக்குள்ளே இருக்கா? ஒரு சின்ன கதை ஒன்று பார்க்கலாம். ஒருத்தர் வந்து ஒரு ஆசிரமத்தில் போய் தங்கினாராமா. அவருக்கு கண்ணு தெரியாது. இப்போது ஒரு 2 நாள் தங்கிட்டு கிளம்புறாரு. அவர் இருக்கிற இடத்துக்கு கிளம்பணும். நைட் ஆயிடுச்சு. அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விளக்கு கொடுத்து நீங்கள் இந்த விளக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறாரு, இப்போ இருட்டாக இருக்குங்கிறதுனால நீங்கள் விளக்கு கொடுக்குறீங்க, ஆனால் எனக்கு வந்து கண்ணு தெரியாது, அதனால எல்லா நாளுமே எனக்கு இருட்டு தானே, அப்புறம் எனக்கு எதுக்கு இந்த விளக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, இல்லை உங்களுக்கு எதிரில் வரக்கூடியவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கிற விஷயம் தெரியாது, அப்போ அவங்களுக்காக நீங்கள் இந்த விளக்கு வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறார். இவரும் நடந்து போயிட்டு இருக்கார்.
போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து இடிச்சிட்டான். இடிச்சதுமே, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, எனக்கு தான் கண்ணு தெரியாது, நான் தான் விளக்கு வச்சுட்டு வரனே அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, நீ வச்சிருந்த விளக்கு அணைஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. இப்போ இவர் வந்து அந்த விளக்கு எடுத்துட்டு போல அப்படின்னா இவர் பேசாம போயிருப்பாரு, சாரி சொல்லியிருப்பாரு. அவருக்கு அந்த அந்த பணிவான குணம் இருந்திருக்கலாம். ஆனா என் கையில விளக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவரை எப்படி பேச வச்சதுன்னா, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி பேச வச்சிருச்சு. அந்த மாதிரி எனக்கு வேதாந்தம் தெரியும் அப்படிங்கிற அந்த கர்வம் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த கர்வம் எல்லாம் மனசுல தான் வருது. கொஞ்சம் சக்சஸ் ஆயிட்டா போதும், நமக்கு இந்த கர்வம்ங்கிறது வந்துடும். அப்போ போக்தாவால கர்த்தா வந்து பாதிப்படையாம இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நமக்கு இந்த யோக சாஸ்திரமானது தருகிறது. எனவே இந்த 5 காரணங்களுக்காக நம்ம வந்து இந்த யோக சாஸ்திரம் படிக்க வேண்டியது இருக்கு.